ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி 16. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இலக்கியாவின் குழந்தையை எடுத்து வைத்து இனியா கொஞ்சம் அழகை ரசித்தபடியே தன் அறையிலிருந்து வெளியே வந்த வசீகரன், இனியா எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று கூறிவிட்டு இனியாவின் வீட்டாரை பார்த்தான். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று கூறியவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றான். இனியாவின் வீட்டார் அல்லவா வந்திருக்கிறார்கள். அவளோடு தனியாக பேச அவர்களுக்கு 1000 விஷயம் இருக்கலாம். அதனாலேயே சிறிது நேரம் அவர்களோடு அமர்ந்து நலன் விசாரித்த பின் தான் வெளியே கிளம்பி விட்டான் வசீகரன். ஆமா இனியா, வீட்டுல எக்கச்சக்கமா வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொன்ன, எங்க யாரையும் காணோம்? இலக்கியாதான் விழிகளை வீடு முழுவதும் ஓடவிட்டபடி கேட்டாள். அப்போதுதான் வீட்டில் வேலையாட்கள் ஒருவரும் இல்லை என்பதை இனியா கவனித்தாள். அக்கா, அண்ணன் வந்ததும் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்க சினிமாவுக்கு போயிட்டு வரவா என்று வேலைக்கார பெண்மணியின் மகள் ஒருவள் கேட்டது நினைவு வர, அவங்க எல்லாரும் சினிமாவுக்கு போயிருக்காங்கக்கா, இப்ப வந்துடுவாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வந்தீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று கேட்டாள். நாங்க சாப்பிட்டுட்டு தாமா வந்தோம் அம்மா கூற, அப்ப சரி வாங்க, உங்களுக்கு நான் ரூம காட்டுறேன், கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுங்க. குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்து கொண்டவள் தன் அப்பா அம்மாவுக்கு ஒரு அறையையும் இலக்கியாவுக்கு ஒரு அறையையும் காண்பித்தாள். அக்கா, நீயும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. கண்ணன் நைட்டெல்லாம் தூங்காம தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல, கண்ணனை நான் பாத்துக்கிறேன், அழுதா மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. இப்படி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன். முரளியோட வீட்டுல குழந்தையும் நானும் பட்டப்பாடு, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. குழந்தை தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்து தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. சரிக்கா, நீ படுத்து தூங்கு. குழந்தையோடு தன் அறைக்கு வந்தவள் குழந்தையை படுக்கையில் போட்டு கொஞ்சுவதும் விளையாடுவதுமாக இருக்க, சினிமா முடிந்து திரும்பி வந்தவர்கள் வீட்டில் விருந்தினர் வந்திருப்பதை கண்டு திகைத்து போயினர். இனியாவின் அருகில் வந்தவர்கள், சாரி, வீட்டுல கெஸ்ட் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, நீங்களும் சொல்லலையே என்று மன்னிப்பு கேட்டு நிற்க, இதுக்கெல்லாம் யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா? அவங்க யாரும் என்கிட்டயும் எதுவும் சொல்லல. வந்தவங்க வெளியாட்கள் யாரும் இல்லையே, என்னுடைய அப்பா அம்மா தானே, அவங்கள சமாளிக்க எனக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவையா என்ன? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினாள் இனியா. வண்ண சேலை உடுத்தி தன்னை அழகாக அலங்காரம் செய்திருக்கும் இனியாவை கண்டு வேலையாட்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. வசீகரனுக்கும் இனியாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுகிறது என்று அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். எப்போது அந்த பிரச்சனையில் இருந்து இருவரும் வெளியே வருவார்கள் என்று அவர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சற்று முன்பு வரை வெள்ளை சேலை உடுத்தி நெற்றியில் ஒரு பொட்டு கூட வைக்காமல் ஒரு விதவை கோலத்தில் இருந்தவள் இப்போது திடீரென்று ஒரு அழகியாக உருவெடுத்திருப்பது வேலையாட்களின் பிள்ளைகளுக்கு வியப்பாகவே இருந்தது. கொஞ்சம் முன்னாடி இந்த அக்கா இப்படி இருக்கலையே. வியப்போடு அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள, ஆமா, வசீகரன் தம்பிக்கும் இனியா அம்மாவுக்கும் இடையில ஏதோ சின்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதனாலதான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா இப்போ கலர் சேலை கட்டி தன்னை இப்படி அலங்கரிச்சிருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு வேலைக்கார பெண்மணி கூற, ஓ அப்படியா விஷயம் என்று கதை கேட்பது போல் கேட்டபடி அந்த இளம் பெண்கள் நடந்து சென்றனர். வசீகரன் வீடு திரும்பும் போது இரவு 8 மணி ஆகியிருந்தது. மெல்லிய ஒரு புன்னகையை இனியாவின் வீட்டாரை நோக்கி உதிர்த்துவிட்டு இனியா கையில் இருக்கும் கண்ணனை வாங்கி கொஞ்சியபடியே தன் அறைக்கு சென்று விட்டான். வசீகரன் இனியா இருவரையும் இனியாவின் வீட்டார் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதை இனியா கவனிக்கவில்லை, வசீகரனும் கவனிக்கவில்லை. இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுகிறது, ஏதோ மனக்கசப்பு இருக்கிறது என்று மூவருக்கும் தோன்றியது. இருவரிடமும் நெருக்கம் மிகவும் குறைவாக இருப்பது போல் மூவரும் உணர்ந்தனர். அதை அப்பா அம்மாவிடமும் அம்மா இலக்கியாவிடமும் பகிர்ந்து கொள்ள, ஆமம்மா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது என்று இலக்கியாவும் கூற, சரி சரி, இப்ப வசீகரன் தம்பி இருக்காரு, அதனால இவகிட்ட எதுவும் கேட்க முடியாது. நாளைக்கு தம்பி ஆபீஸ் போனதுக்கு அப்புறமா இவளை உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்போம். தம்பி கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்காரு, ஆனா இவதான் தள்ளி தள்ளி போற மாதிரியே இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் போது சமையல் அறை இரவு உணவுக்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கும் வேலையாட்களின் அருகில் சென்று என்ன செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாள் இனியா. அவள் வருவதை கண்டதும் தங்கள் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டனர். இரவு உணவை முடித்துக் கொண்டு இனியா வீட்டாரோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த வசீகரன், கேட்கணும்னு நினைச்ச இலக்கியா, உங்க பெரிய குழந்தை பேர் என்ன? அவன் பேர் வெற்றி. அவனை எங்க காணோம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அவனையும் கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தோம், ஆனா அவன் தாத்தா பாட்டி விடல. அவன் தாத்தா பாட்டி செல்லம்
நீ வேணா ஒரு வாரம் போய் தங்கிட்டு வான்னு சொல்லி என்னையும் குழந்தையும் மட்டும் அனுப்பிட்டாங்க. ஓ அப்படியா? அப்போதுதான் சுவர் கடிகாரத்தில் 10 மணி அடித்து ஓய்ந்தது. ஓகே குட் நைட், எனக்கு தூக்கம் வருது என்று கூறி எழுந்து கொண்டான் வசீகரன். என்னங்க, நான் இந்த ஒரு வாரம் அக்கா கண்ணன் கூட படுத்துக்கிறேனே. கண்ணனை ரொம்ப மிஸ் பண்றேன். பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்ததும் கண்ணன் என்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டான். அவனை அப்படியே அக்கா கிட்ட விட்டுட்டு வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவள் மார்பு சேலையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அவள் மார்பில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் கண்ணனை பார்த்தபடியே அவள் கூற, தன் திட்டத்தில் மண்ணை அள்ளி போட்ட இனியாவை பரிதாபமாக பார்த்தவன் ஓகே என்று கூறிவிட்டு ஏமாற்றத்தோடு அறைக்கு சென்று விட, ஏ இனியா, என்னடி இது? அவர் முகமே மாறி போச்சு. நீ வேணும்னா கண்ணனை உன் கூட எடுத்துட்டு போ. அழுதா மட்டும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடு. அவரையும் தனிமைப்படுத்துற? இல்லக்கா, ஒரு வாரம் தானே, பிரச்சனை எதுவும் இல்ல என்று கூறியவள் பேச்சை திசை திருப்ப, எனக்கும் தூக்கம் வருது என்று கூறியபடியே குழந்தையோடு எழுந்து கொண்டாள். அப்பா அம்மா அவர்களது அறைக்கு சென்று விட, இலக்கியா இனியா இருவரும் அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டனர். இனியாவோடு படுக்கையில் வந்து அமரும் போது இலக்கியா இனியாவின் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள். எனக்கு அப்படி பாக்குற? இனியா, உனக்கும் வசீகரனுக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் கேக்குறக்கா? இல்ல, 2 பேருக்கு இடையில ஏதோ பிரச்சனை ஓடுற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதுதான் கேட்டேன். சேச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடுது? அதற்கு மேல் வாயை கொடுக்காமல் கண்ணனை அணைத்தபடி விழிமூடி படுத்துக் கொண்டாள் இனியா. சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டா. இனி பேசினாலும் பேச மாட்டா. முணுமுணுத்தபடியே இலக்கியாவும் படுத்துக் கொண்டாள். மறுநாள் காலை வசீகரன் அலுவலகம் செல்லும் வரை இனியாவின் அம்மாவும் இலக்கியாவும் பொறுமையாகவே இருந்தனர். ஆனாலும் அவர்களது விழிகள் வசீகரனையும் இனியாவையும் மிகவும் நெருக்கமாக கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. வசீகரன் நெருக்கம் காட்டுகிறான், ஆனால் இனியா தள்ளி தள்ளி செல்கிறாள். அம்மாவும் இலக்கியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தம்பி போட்டும், இவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அம்மா மெல்லிய குரலில் கூற, ஆமாமா, இவளை இப்படியே விடக்கூடாது. ஏதோ அவரை நல்லவர் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவதான் அவரை விட்டு விலகுனா. கடைசியில இவளை தேடி வந்து அவரை கட்டிக்கிட்டா. இப்போ அவரு ஒட்டி போறாரு, இவ எட்டி போறா. இவளுக்கு என்ன இவ்வளவு திமிரு? ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். முரளியை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நல்லவன் மாதிரி தான் தெரிஞ்சான். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அவனுடைய உண்மையான குணம் தெரிய வந்தது. அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் வாழலையா? இவளுக்கு என்ன பிரச்சனை? ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறாரு. அவருடைய குணம் முன்னாடியே தெரியும்ல. ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சு அவரை ஏத்துக்கிட்டு அவரை அரவணைச்சு இனிமே அந்த தப்பு பண்ணாத மாதிரி பாத்துக்கணும். அதை விட்டுட்டு எட்டி போறாளாம் எட்டி. அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வதை இனியா கவனிக்காமல் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு முடிவோடு இருக்கிறார்கள் என்று அவளுக்கும் புரிந்தது. வசீகரன் இனியாவிடமும் அவள் வீட்டாரிடமும் விடை பெற்று அலுவலகம் சென்று விட்டான். குழந்தை கண்ணனை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்ச ஆரம்பித்தாள் இனியா. அம்மாவும் இலக்கியாவும் இனியாவின் அருகில் வந்து அமர அப்பா வந்து கண்ணனை தூக்கி கொண்டார். இனியா, நானும் கண்ணனும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். அம்மாவும் அக்காவும் உன்கிட்ட ஏதோ பேசணுமா என்று கூறியவர் வீட்டை சுற்றி பார்க்க சென்று விட்டார். தன் இருபுறமும் அமர்ந்திருக்கும் இலக்கியாவையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்த இனியா, என்ன 2 பேருடைய முகமும் சரியில்லை, அப்பா வேற ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா இனியா, உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தோணுது. இல்லனா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீயே உருவாக்கி வச்சிடுவியோன்னு ஒரு பயமும் இருக்கு. இலக்கியா தான் பேச்சை ஆரம்பித்து வைத்தாள். என்னக்கா, சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி இருக்கு? சுத்தி வளைச்செல்லாம் மூக்க தொடல, நேராவே மூக்க தொடுறேன். குழந்தைங்கன்னா உனக்கு உயிர் தானே? ஆமா, உயிர் தான். அப்புறம் எதுக்காக குழந்தை விஷயத்த தள்ளி போட்டுட்டு போற? அப்படின்னு யார் சொன்னது? யாரும் சொல்லல, எனக்கும் அம்மாவுக்கும் தோணிச்சு. அர்ஜுனோட இழப்ப அந்த ஒண்ணுதான் ஈடு கட்ட முடியும். கண்ணனும் நானும் ஒரு வாரம் தான் உன்னோட இருக்க முடியும். நீ கூப்பிடும் எல்லாம் வந்து இங்க தங்க முடியாது. அதுக்கு எனக்கு அனுமதி எல்லாம் கிடைக்காது. உனக்குன்னு ஒரு குழந்தை வந்தாதான் உன் மனசுல இருக்கிற வேதனை போகும். புரியுதா? நீங்க ஏதாவது ஃபேமிலி பிளானிங்ல இருக்கீங்களா? இல்லக்கா, அப்படியெல்லாம் இல்ல. போய் சொல்லாதடி. நீங்க குழந்தை வேண்டாலும் தள்ளி போட்டுட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மை சொல்லு, என்ன விஷயம்? இல்லக்கா, உடனே ஒரு குழந்தைனா எங்களுக்கு இடையில ஒரு சின்ன இடைவெளி வந்துடும். அந்த இடைவெளியே நிரந்தரமா அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுமோன்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள. அம்மா அக்கா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர் இப்பவும் வேற பொண்ணுங்களோட உறவுல இருக்காரா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. ஆனா அதற்கு மேல் அவள் பேசவில்லை. அவர்களுக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை.
இனியா, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அவர்கிட்ட தப்பா எதுவும் எங்களுக்கு தெரியல. அவருடைய பார்வையும் சரி, நடவடிக்கைகளும் சரி எங்களுக்கு தப்பா தெரியல. அவர் நல்லவர் இல்லன்னு நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். மத்தபடி நாங்க கண்ணால எதையும் பார்க்கல. ஆமா இனியா, அம்மா சொல்றது ரொம்ப சரி. அவருடைய பார்வையிலையும் சரி, நடவடிக்கையிலையும் சரி சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. நேத்தில இருந்து நான் அவரை பார்த்துட்டு தானே இருக்கேன். அவருடைய தப்பான ஒரு பார்வை கூட என் மேல விழல. ரொம்ப கண்ணியமா தான் நடந்துக்கிறாரு. ஐயோ அக்கா, 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அவரை பத்தி என்ன நினைச்சு வச்சிட்டு இருக்கீங்க? அவரு அந்த மாதிரி ஆம்பளை எல்லாம் கிடையாது. யாருக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உறவுகளை மதிக்கிறவரும் கூட. ஆனா என்ன, அவருக்கு பிடிச்ச சில பெண்கள் கிட்ட மட்டும்தான், அதுவும் அவங்க விருப்பத்தோட மட்டும்தான் உறவு வச்சுப்பாரு. அதுவும் முன்னாடி. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. நானே கதின்னு தான் இருக்காரு. அப்படி இருந்தும் ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டா கூட அவரு உன் கை நழுவி போயிடுவாருன்னு நீ சந்தேகப்படுறனா, அவர்கிட்ட இருந்து எட்டி போறனா ஏதோ இருக்கு. நீ எதையோ மறைக்கிற. ஆனா இனியா, நீயே கதின்னு இருக்கிற ஒரு மனுஷனை திருத்துறது ரொம்ப சுலபம்டி. நீ பாசத்தை காட்டுனா அவர் உனக்கு மட்டுமே அடிமையா இருப்பாரு. அவர் திருத்துறதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஆமா ஆமா, இவரை திருத்துறது சுலபம்னு நானும் நினைச்சேன். ஆனா எங்க நாய்வால நிமித்தவா முடியும்? வாய்க்குள் முணுமுணுத்தாள் இனியா. என்னடி வாய்க்குள்ளேயே வச்சு முணுமுணுக்கிற? சத்தமா சொல்லு, அப்பதானே எங்களுக்கும் கேட்கும். அக்கா, அவர் என்னதான் திருந்தினாலும் சில ஜென்மங்கள் அவரை விடுறதா இல்ல. கிடைக்கிற கேப்ல உள்ள புகுந்துடுங்களோன்னு பயமா இருக்குக்கா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது வேலைக்கார பெண்மணியில் ஒருவர் யாருடனோ செல்போனில் பேசியபடியே டீப்போ மீது எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அம்மா அக்காவோடு பேசிக் கொண்டிருந்ததால் இனியா என்ன ஏது என்று விசாரிக்கவில்லை. எங்க பாரு இனியா, உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டா நீ நல்லா இருப்ப. இல்லனா காலம் ஃபுல்லா நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதுக்கு காரணம் அவரோ நாங்களோ இல்ல வேற யாராவதோ எல்லாம் கிடையாது, நீ மட்டும்தான். நீ சொன்ன மாதிரி உங்களுக்கு இடையில யாராவது புகுந்துடுவாங்களோன்னு நீ பயப்படுறேன்னா அதை அவர்கிட்ட தெளிவா பேசி அவருக்கு புரியவை. அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராம அவரே பார்த்து பாரு. சில கணவன் மனைவி இப்படிதான் பிரச்சனைய தன்னுடைய தலையில மட்டும் தூக்கி வச்சுட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. இதுவே தன்னுடைய கணவன் கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ ஷேர் பண்ணிக்கிட்டா அது பாதியா குறைஞ்சிடும். அவங்களும் கொடுக்குற ஐடியால அந்த பிரச்சனை காணாமலே போயிடும். இத புரிஞ்சுக்காம ஏதோ எல்லாமே எங்க தலையில தான் ஓடுதுன்னு சொல்லி தனியா சுமந்துட்டே கஷ்டப்படுவாங்க. அதுல ஒண்ணுதான் நீ. அக்கா, நீ புரியாம பேசாத. நான் ஒன்னும் அவர்கிட்ட அன்பு காட்டாம இல்ல. இப்பவும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். வீட்டுல நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க முன்னாடி என்ன கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டா இருக்க முடியும்? எங்க முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். நானும் கல்யாணம் ஆனவதான். வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் நமக்குள்ள பாசம் இருந்தா அந்த பாசம் ஏதாவது ஒரு விதத்துல வெளிப்படதான் செய்யும். ஆனா உங்க 2 பேருக்கு இடையில அப்படி எதையுமே காணோம் மேடி. அவரு ஏதோ கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் வராரு. ஆனா பிரச்சனை உங்ககிட்டதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு அவரோட சந்தோஷமா வாழற வழிய பாரு, அவ்வளவுதான் சொல்லுவோம். அங்கு நடக்கும் உரையாடல் அனைத்தையும் அந்த வேலைக்கார பெண்மணியின் செல்போன் வழியாக வசீகரன் கேட்டுக்கொண்டிருந்தான். எனக்கா என் லைசன்ஸ் கிடைச்சதா? தம்பி கிடைச்சது. சரி, அது நீங்களே கையில வச்சுக்கங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி தம்பி. அழைப்பை துண்டித்தார் அந்த வேலைக்கார பெண்மணி. பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.